ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு கிராமர் பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா நம்ம தமிழில் தெரியும், செய்வினை, செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எதனால் இதை வந்து ஆக்டிவ் வாய்ஸ்னு நம்ம அழைக்கிறோம், அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எதனால் இதை பாசிவ் வாய்ஸ்னு அழைக்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ ஒரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன். ஐ write a letter. ஓகேங்களா? I write a letter. இப்போ இந்த சென்டென்ஸ்ல ரைட் அப்படிங்கிறது தான் வந்து ஆக்ஷன் வேர்டு. சரிங்களா? இந்த ரைட் அப்படிங்கிறது தான் வேர்பு. ஓகே, ஆக்ஷன் வேர்டு. இந்த ஆக்ஷனை செய்யக்கூடியது எது? இந்த நான் எழுது, இப்போ ஐ ரைட் அ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இந்த கடிதம் எழுதுகிறேன்னா இந்த வேலையை செய்யக்கூடியது எது அப்படின்னா இந்த சப்ஜெக்ட். சரிங்களா? சப்ஜெக்ட். அப்போ ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் வந்து இந்த வேலையை செஞ்சது அப்படின்னா அதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். சரிங்களா? இப்போ இப்போ வந்து பாருங்க, சப்ஜெக்ட் இது வேர்பு. இப்போ என்ன அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லுச்சு அப்படின்னா அது வந்து ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு சென்டென்ஸ்ல வாட், விச், ஹூம் அப்படிங்கிற கொஷின்ஸுக்கு பதில் தந்துச்சுன்னா அதுதான் ஆப்ஜெக்ட். சரிங்களா? இதுல வெரைட்டிஸ் இருக்கு. நான் லெட்டர் நான் சொல்றேன். இப்போ இதை பேசிக்கா இதை கவனிச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ்ல வந்துட்டு ஒரு சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறதுக்கு கண்டிப்பா சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் கண்டிப்பா தேவை. இப்போ ஐ ரைட் லெட்டர் டுடே இன் மை ஹவுஸ், அப்படி எத்தனை வேணா போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ டுடே இன் மை ஹவுஸ்னு சொல்லிட்டே போகலாம். அதெல்லாம் வந்து பிளேஸை குறிக்குது. சரிங்களா? பிளேஸை குறிக்குது. அப்புறம் நவ் அப்படிங்கிறது அல்லது டுடே அப்படின்னு ஆட் பண்ணால் அது டைமை குறிக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. மெயினாக நமக்கு தேவை சப்ஜெக்டும், வேர்பும், ஆப்ஜெக்டும் இருக்கணும். சரிங்களா? இப்போ இதை எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம் அப்படிங்கிறத கவனிங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஒரு சென்டென்ஸ் கொடுத்தா அதுல எதெல்லாம் சப்ஜெக்ட், வேர்ப் எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்க இதை எப்படி மாத்தலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டா மாத்திக்கணும். சரிங்களா? இப்போ எ லெட்டர் இருக்கா, இப்போ பிகின் பண்ணும்போது இங்க ஸ்மால் லெட்டர்ல இருக்கக்கூடியது இங்க கேப் லெட்டர் மாத்திக்கணும். எ லெட்டர் யூஸ் பண்ணிட்டீங்க, எ லெட்டர். அடுத்தது பார்க்கணும் நீங்க இந்த வேர்ப் வந்துட்டு என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கா, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கா அப்படிங்கிற பார்க்கணும். இப்போ ரைட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் தானே, V1 தானே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எ லெட்டர், அதுக்கு பின்னாடி இங்க பாருங்க, இப்போ இதை வந்து நம்ம ஆப்ஜெக்டை சப்ஜெக்டா மாத்தினதுக்கு அப்புறம் இப்போ இது சப்ஜெக்டா மாறிச்சா, அதுக்கு அடுத்தது நீங்க பாருங்க இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் நவுனா, அது சிங்குலர் சப்ஜெக்டா அல்லது ப்ளூரல் சப்ஜெக்டா அப்படின்னு பாருங்க. இது சிங்குலரா இருக்கிறதுனால அட் த சேம் டைம் இந்த ரைட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால இதுக்குரிய பி வேர்ப் நம்ம எழுதணும். தட் இஸ். ஓகேங்களா? எ லெட்டர் இஸ். இப்போ இந்த ரைட், இந்த பி வேர்புக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெயின் வேர்புடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம எழுதணும். ரைட், ரோட், ரிட்டன். இப்போ பாருங்க, எ லெட்டர் இஸ் ரிட்டன். இப்போ இந்த ஐ இருக்கு இல்லையா, இந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணணும், இங்க கொண்டு போயிடணும். சரிங்களா? பை மீ அப்படின்னா என்னால் அப்படின்னு மாறுது. சரிங்களா? அப்போ ஐ ரைட் லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ, ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. இப்ப பாருங்க இந்த சப்ஜெக்ட், இப்ப இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த எழுது அப்படிங்கிற வேலையை செய்யல. இதன் மேல வந்து இந்த வேலை செலுத்தப்படுகிறது, ஆக்டட் அப்பான் அப்படின்னு சொல்லுவான். சரிங்களா? அப்ப சப்ஜெக்ட் வந்து இங்க என்னவா இருக்குதுன்னா பாசிவா இருக்கு. பாசிவா இருக்கு அப்படின்னா என்ன மீனிங்னா எந்த வேலையும் செய்யாம இருக்குன்னு அர்த்தம் சொல்லலாம். பாசிவ்னா வந்து லேசியா இருக்கிறதுன்னு சொல்லலாம். இப்போ ஸ்மோக் பண்றாங்க இல்லையா, ஸ்மோக் பண்றவங்களுக்கு பேரு ஆக்டிவ் ஸ்மோக்கர். அங்க அந்த ஹேபிட்டே இல்லாம பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, நின்றுட்டு அந்த புகையை வந்து சுவாசிக்கிறாங்கல்ல, அந்த ஹேபிட்டே இல்லாதவங்களும் சுவாசிக்கிறாங்கல்ல, அவங்கள நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்னா பாசிவ் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்றோம். யாரு ரெண்டு பேர்த்துல யாரு அதிகமா பாதிப்படைவாங்க அப்படின்னு கேட்டா பாசிவ் ஸ்மோக்கர்ஸுக்கு தான் அதிகமான பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இல்லையா, சயின்டிபிக்கலி ப்ரூவன். ஓகே, ஸோ எவ்வளவுதான். இப்போ சப்போஸ் இங்க பாருங்க, ஐ ரைட் மெனி லெட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ப்ளூரலா இருந்துச்சுன்னா இங்க என்ன பண்ணும், மெனி லெட்டர்ஸ்
ஆர், இங்க ஆர் யூஸ் பண்ணிக்கணும், ஏன்னா இது ப்ளூரல் இருக்கிறதுனால ஆர் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, மெனி லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் பை மீ. இப்போ இங்க சப்ஜெக்ட் ஐ இருக்கிறதுனால இங்க பை மீன்னு மாத்திருக்கோம். இதே இங்க வியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வி ரைட் சம் லெட்டர்ஸ் அப்படின்னா சம் லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் பை அஸ்ன்னு மாத்தணும். சம் லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் பை அஸ். சப்போஸ் இங்க வந்து யூ இருக்குன்னு வச்சுங்களேன், யூ ரைட் அ லெட்டர் அப்படின்றதுன்னா a letter is written by you, ஒரு கடிதம் முன்னால் எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். இதே they write letters அப்படின்றதுன்னா letters are written by them, கடிதங்கள் அவர்களால் எழுதப்படுகிறது. சப்போஸ் இது சிங்குலரா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் இங்க பாருங்க நம்ம ஐ வி யூ தே இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ சிங்குலர் நவுன்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, விஜய் ரைட்ஸ். நான் அதே வேர்பு தான் யூஸ் பண்ண போறேன். ரைட்ஸ் எல்லா இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கம்ப்ளீட்டா நடத்துறதுக்கு இந்த வேர்பு தான் யூஸ் பண்ண போறேன். கவனிங்க, இதை வச்சு நீங்க வந்து வேற வேர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். விஜய் ரைட்ஸ் எ லெட்டர். விஜய் ரைட்ஸ் அ லெட்டர். இப்ப பாருங்க, இது விஜய் சப்ஜெக்ட், ரைட்ஸ் வேர்ப், எ லெட்டர் இஸ் ஆப்ஜெக்ட். சேம் இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. எ லெட்டர் ரைட்ஸ் இருந்தாலும் அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான், பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை விஜய். இங்க நேம் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த நேம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ விஜய் ஒரு கடிதம் எழுதுகிறான், ஒரு கடிதம் விஜயால் எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் விஜய் ரைட்ஸ் எ லாட் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ எ லாட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் பை விஜய் அப்படின்னு மாத்தலாம். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, இன்னொரு சென்டென்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க, விஜய் கால்ஸ் மீன்னு வச்சுக்கலாம். ஓகே, கால்ஸ் மீ. இப்போ பாருங்க, இந்த சென்டென்ஸ்ல விஜய் சப்ஜெக்ட், கால்ஸ் வேர்ப், மீ ஆப்ஜெக்ட். இப்போ எதுக்காக சொல்ல வர்ற அப்படின்னா, இப்போ இந்த மீ தான் ஆப்ஜெக்ட். இந்த மீயை வந்துட்டு சப்ஜெக்டா மாத்தினா மீக்கு வந்து என்னவா மாறும், ஐயா மாறும் இல்லைங்களா? அப்போ இங்க பாருங்க, கால்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இப்போ ஐக்கு சூட்டபிளான பி வெர்ப் என்ன, ஆம். சரிங்களா? பிரசன்ட் டென்ஸ் பி வெர்ப் ஆம், ஐ எம். இப்போ கால்ஸ் உடைய V3 ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, கால்டு. ஓகே, அப்போ ஐ எம் கால்டு பை விஜய் அப்படின்னு மாத்தணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ் மாத்துறதுக்கு இவ்வளவுதான் மெத்தட். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்களோட டவுட்ஸ் எதா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஐ வில் கிளாரிஃபை. தேங்க்யூ.